உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு உத்ரெக்ட் பக்கத்துல இருக்கிற மீரன்ற இடத்துல அம்பாள் கோவில் இருக்கு. அந்த அம்பாள் கோவிலுக்கு வந்திருக்கேன். அந்த அம்பாள் கோவில்ல அம்பாள் மட்டும் இல்லாம நம்ம சாய்பாபாவும் இருக்காரு. அதான் இந்த கோவிலுடைய பெரிய விசேஷமே. நம்ம ஐயா கிட்ட கேட்டலாம். வணக்கம், என் பேர் காந்தன். இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் வீட்டிருக்கிறார், சிவன் வீட்டிருக்கிறார், நாகபூஷணி அம்மன் அலங்கார நாயகி வீட்டிருக்கிறார், முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் வீட்டிருக்கிறார், பாபா இருக்கிறார். குரு Okay. As soon as come to Netherlands, I was searching for the Hindu temples around here. So we found it in Google. 2-3 temples I found actually. So I liked this Amman idol very much, and we got a tram and bus. Actually, we are staying in Utrecht. So we came along, and it is so positively vibrated. And my actually, I don't know what to say, but my desire fulfilled. And so we came back again. So Babas, and actually after coming here I saw Sai Ram, so I was so surprised that was a Thursday. I'm so overwhelmed, so I came again, actually with my son and daughter-in-law, my husband. So what to say, it is so nice to see again and again. பிள்ளையார் பிள்ளையார் திறமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரே நீதியே அரச மர நிழலிலே ஆற்றங்கரே அரச மர நிழலிலே திருத்திரக்கம் பிள்ளையார் தினக தீர்க்கம் பிள்ளையார். Hi everyone, we are from Utrecht. This is our second time visit to this temple. It's a very beautiful temple, very positive environment that they have created. It's devotional coming here. Yeah, it's a feeling you get filled with peace, and of course everybody who has received us here is also very positive, so you just feel like coming back again and again. மங்களரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணிகளே சங்கடம் நீக்கிடச் சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. நெதர்லாந்துல நம்ம இந்து கோவில், தமிழ் கோவில்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் நம்ம இலங்கை தமிழ் மக்களால் தான் இங்கே பராமரிக்கப்படுது, நடத்துகிறாங்க. அக்கா இந்த கோவிலுக்கு வாரம் வாரம் தவறாம வராங்க. நம்ம அவங்க கிட்டயே சில வார்த்தை கேட்டுருவோம். சொல்லுங்க அக்கா. நாங்கள் இந்த கோயில் ஆரம்ப காலத்திலேருந்து ஒவ்வொரு வியாழனும் இங்கே கட்டாயம் வந்துடுவோம். அம்பாண்டி ஆசீர்வாதம் பெறவும், பாபாண்டி ஆசீர்வாதம் பெறவும் ஒவ்வொரு வியாழனும் பெறுவோம். இங்க ஒவ்வொரு வியாழனும் பக்கத்துல இருக்கிறபடியா உங்களுக்கு இந்த தரிசனம் வாரம் கிடைச்சது. ஓம் சரவணோவா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த கோயில் ஆரம்பித்து சுவாமி எங்கள்ட சத்குரு ஸ்ரீ சரவணோவா இந்த வேண்டுகோளுக்கு நாங்கவும் நாகபூஷணி அம்மன் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் நாங்கள் இந்த ஆலயத்தை ஆரம்பித்தது. இந்த ஆலயத்தை நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் மட்டும் ஒரு சேவை மாதிரி எல்லா மக்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு கொண்டு போகலாம்.
நாங்கள் வாரத்தில் 2 நாள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இந்த பூஜைகள் இருக்குது. மற்றபடி விசேஷ பூஜைகளும் இருக்குது. அது வேறு நாள்களில் வந்தால் வேறு நாள்களையும் செய்வோம். இது கொஞ்சம் முதலாவது மாடியில் இருக்கிறபடியாக நாங்கள் இப்போ கூடுதலாக நிலத்தோடு இடம் தேடி கொண்டிருக்கிறோம். 2 வயது போனவர்கள் சின்ன குழந்தைகளுக்கும் மேலே ஏறி வாரத கஷ்டம் என்றபடியால் அதால் மிக விரைவில் நாங்கள் நிலத்தோடு ஒரு இடம் எடுத்துருவோம். இப்போ தற்காலிகமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். நல்ல மாதிரி பூஜைகள் எல்லாம் நடந்து நல்ல மாதிரி சந்தோஷமாக எல்லாம் போய் கொண்டிருக்குது. நீங்களும் எல்லாம் வந்து எங்களோட சேர்ந்து பங்கு பெற்று அம்மாள்கிட்ட அருளை பெற்று கொண்டு போக சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவில் எங்களுக்கு ஒரு குருக்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் ஒரு குருக்களும் எங்களுக்கு வேறு எங்களுடைய ஆலயத்துக்கு பூஜை செய்கிறதுக்கு எல்லாம் உங்களை எல்லாரும் ஆதரவோடய நாங்கள் எல்லாம் சேர்ந்து மிக விரைவில் நல்ல மாதிரி எங்களோட ஆலயத்தை வளர்த்தெடுப்போம். எங்களோட நோக்கம் மக்களை சேவை செய்கிறதும் எங்களை கலாச்சாரம் சமயத்தை வளர்க்குறது தான் எங்களோட நோக்கம். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நாங்கள் வெளிநாட்டில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். வாங்க சந்தோஷமாக சந்திப்போம் எல்லாரும் கோயிலில் ஆலயத்தில். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. இந்த அம்பாள் பேரு நாகபூசணி அம்மன். இவங்களை நான் இலங்கை யாழ்ப்பாணம் சுற்றுலா போகும்போது நயினார் தீவுன்ற ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அதுதான் அவங்க பேரு, நயினார் தீவு நாகபூசணி அம்மன். இவங்களை நான் உத்தரக்கில் தரிசிக்கிறது பெரிய பாக்கியம். நீங்கள் உத்தரக் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க, அம்பாளுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. Hallo, இது ஒரு நாகபூசணி அம்பாள் டெம்பிள் இன் Utrecht. ஒவ்வொரு வியாழனும் வெள்ளியும் நாங்கள் இங்கே வரோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयंती मंगलकाली जय जय श्रीदेवी जय जय शंकरी गौ